செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் திருவள்ளுவர் சாலையில் உள்ள பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் நேற்றைய முன்தினம் இரவு கோவில் நிர்வாகி பக்தவச்சலம் என்பவர் அனைத்து சன்னதிகளையும் பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டார். வழக்கம் போல நேற்று மீண்டும் கோவிலை திறப்பதற்காக அதிகாலை கோவிலை திறந்து உள்ளே வந்து சென்று பார்த்தபோது கோவில் பூஜைக்கான பித்தளை குடம், விளக்கு, ஜடாரி, தூபக்கால் உள்ளிட்ட பித்தளை பொருட்கள் மற்றும் செப்பு, காப்பரிலான பாத்திரங்கள் என 50,000 ரூபாய் மதிப்புள்ள பூஜை பொருட்கள் அனைத்தும் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கோவிலில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் கோவிலின் பின்புற கேட்டின் மேலே உள்ள இரும்பு கம்பிகளை விலக்கிவிட்டு கோவிலுக்குள் நுழைந்து பொருட்களை ஒரு கோணிப்பையில் மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை வந்த வழியாக கொண்டு செல்ல முயற்சித்துள்ளார். மேலிருந்து மூட்டையை கீழே போட்டால் சத்தம் கேட்டுவிடுமோ என சுதாகரித்து கொண்டு இரும்பு ராடினால் பின்பக்க கேட்டின் பூட்டை உடைத்து கோணி மூட்டையை அலைக்காக தூக்கிச் சென்றது கண்டறியப்பட்டது. சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து மர்ம நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் மறைமலை நகர் ரயில் நிலையம் அருகில் சந்தேகப்படும் வகையில் ஒரு நபர் ஒரு கோணி பையுடன் சுற்றித் திரிவதாக மறைமலை நகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் அந்த நபர் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முனிவேல் என்பவரது மகன் ஜோதிபாசு என்பது தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்த கோணி மூட்டையை சோதனை செய்ததில் கோவிலில் திருடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இருந்தன. அந்த பொருட்களை கைப்பற்றிய போலீசார் ஜோதிபாசுவை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவிட்டு செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.